Good afternoon. Okay. Listen. இன்னைக்கு நம்ம என்ன விழா பண்றோம்? பொங்கல். சரியா? நான் உங்களுக்கு எந்த பொங்கல் பிடிக்கும்? மாட்டு பொங்கல் தான் பிடிக்குமா? காணும் பொங்கல். ஏன் மாட்டு பொங்கல் பிடிக்கும்? காணும் பொங்கல். உங்க வீட்டுல எல்லாரும் உங்களை செல்லமா என் மாடு எங்க வா அப்படின்னு கூப்பிடுவாங்களா? எந்த பொங்கல் பிடிக்கும்? காணும் பொங்கல். எல்லாரும் மாட்டு பொங்கல். வெரி குட். மாட்டு பொங்கல் இருக்குது, காணும் பொங்கல் இருக்குது, அதுக்கு முன்னாடி தை பொங்கல் இருக்குது, போகி. சரிங்களா? அப்படின்னு பார்த்தோம். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பசங்க அழகா ஸ்பீச் கொடுக்கும்போது சொன்னாங்க. ஒவ்வொரு பொங்கலுக்கும் என்ன அர்த்தம் இருக்குது, என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. கவனிடா, கவனி. சரியா? இந்த எல்லா பொங்கலுக்கும் யாருடைய உதவி தேவை அப்படின்னா 2 பேருடைய உதவி நான் பார்க்கிறேன். 2 பேர் உதவி ரொம்ப அவசியம். இப்ப பார்த்த எல்லா பொங்கலுக்கும் ஒண்ணு கடவுளுடைய ஆசீர்வாதம். புரியுதா? கடவுளுடைய ஆசீர்வாதம். நீங்க நினைக்கிற இந்த 4 பொங்கலா இருக்கட்டும், இல்ல எல்லா பொங்கலுக்கும் கடவுள் துணையாக இருக்க வேண்டும். புரியுதா? நீங்க நிலத்தை விதைக்கணும், ஒரு அறுவடை இருக்கணும், இல்ல சாப்பாடு சாப்பிடணும், இது எல்லாத்துக்கும் காரணமா கடவுளுடைய ஆசீர்வாதம். நல்ல மழை, நல்ல நிலம், அதற்கான எல்லா காரணிகளையும் கடவுள் கொடுத்தால்தான் அங்கே விளைச்சல் கிடைக்கும். நீங்க கவனிக்கிற மாதிரி இல்ல, பரவாயில்ல அப்படியே. 2வது அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர் ஒருத்தர் இருக்கிறார். யார் அவரு? அவர் யார்? அவரு விவசாயி. சரிங்களா? ஒரு நெல் அரிசியா மாறத்துக்கு விதைக்கிறாங்கல்ல, அது அறுவடைக்கு வரத்துக்கு 132 நாள் ஆகுது. சரியா? 132 நாள் ஆகுது அப்படின்னா அது உடனே கிடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதுக்காக பல கஷ்டங்களை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். அதெல்லாம் அவங்க அதை பொருட்படுத்தாம சேத்துல அழகா ஒரு வார்த்தைகள் சொல்லுவார்கள். அவங்க சேத்துல காலை வச்சாதான் நீ சோத்துல கையை வைக்க முடியும்னு சொல்லுவாங்க. சரியா? அவங்க சேத்துல காலை வச்சாதான் நம்மலாம் சாப்பாட்டுல கையை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் உங்களுக்கு நான் பல வாட்டி சொல்றது, சாப்பாட்டை வீணாக்காத. உங்களுக்கு அப்பப்ப ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிற பத்தியா, நீ சாப்பிடும் போது வர ரவுண்ட்ஸ் ஏன் பாக்குறேன், சாப்பாடை நீ என்ன பண்ணக்கூடாது, வீணாக்க கூடாது. புரியுதா? இந்த ஒரே ஒரு அரிசி பருக்க நீ சாப்பிட்ற அந்த சாப்பாடு பல பேருடைய கனவு. அது இல்லாம நிறைய பசங்க இருக்கிறாங்க. நிறைய பேரு ஒருவேளை உணவு மட்டுமே உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா உங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கிறது அப்படின்னா நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லணும். கடவுளுக்கு நன்றி சொல்லணும். கடவுளே எனக்கு நல்ல உணவு கொடுக்குறீங்க, 3 வேளை சாப்பிட்றதுக்கு உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா கடவுளுக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். 2வது, இந்த உணவுக்காக உழைக்கின்ற விவசாயிகளை நாம் மதிக்க வேண்டும். எத்தனை பேர் வீட்டுல உங்க அப்பா அம்மா விவசாயியா இருக்கிறாங்க? எங்க அப்பா ஏர் கலப்பை எடுத்துக்கிட்டு, இல்ல டிராக்டர் வச்சுக்கிட்டு, இல்ல மாடு வச்சுக்கிட்டு விவசாயம் பண்றோம், எங்களுக்கு நிலம் இருக்குது, நாங்க அரிசி நாங்களே எல்லாத்தையும் உருவாக்குறோம், விவசாயம் செஞ்சு சாப்பிட்றோன்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உங்க அப்பா விவசாயியா இருக்கிறாரு அப்படின்னா போயிட்டு அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி, புரியுதா? பொங்கல் அன்னைக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். நீங்களும் சான்ஸ் கிடைச்சா என்ன பண்ணணும், போயிட்டு அந்த நிலத்துல போய் கொஞ்சம் காலை வச்சு விளையாடிக்காவது வாங்க. சேத்துல காலை வச்சு கொஞ்சமாவது விளையாடி பாருங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் யார் விடுறா? பசங்களை மண்ணில் கை வைக்கிறதுக்கே விட மாட்டாங்க அப்பா அம்மா. பரவாயில்ல, இருந்தாலும் சேத்துல போயிட்டு இந்த விவசாயம் எப்படி பண்றாங்க, மாடு இதெல்லாம். வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல மாடு இருக்குது? எல்லாரும் வீட்டுல இருக்குதா? வெரி குட். அப்படி இல்லைன்னா நீங்க அந்த மாடு மாதிரிதான் இருக்கணும், உங்க வீட்டுல கூப்பிடுறாங்கன்னு சொன்னேன் ஸ்டார்டிங்க. ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டுல எனக்கு எல்லாமே மாடு, ஏன் கண்ணுக்குட்டி அப்படிலாம் கூப்பிடுவாங்களா? காலை ஒரு ஊர்ல எல்லாம் ஆம்பளை பசங்களை இப்படிதான் கூடுவாங்க. காலை எங்க வாப்பான்னுவாங்க, ஒரு சில வீட்டுல கண்ணுக்குட்டின்னுவாங்க, செல்லமா கூப்பிடுவாங்க. அதனால உங்க வீட்டுல அந்த மாடு, கண்ணுக்குட்டி, பசு மாடு எந்த மாடு வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு மரியாதை கொடுங்கள். புரியுதான்? இது மேல காணும் பொங்கலை பத்தி சொன்னாங்க. உறவுகளை புதுப்பிக்கின்ற ஒரு நாள். சொந்தக்காரங்களை போய் பார்த்து விஷ் பண்ணிட்டு அன்போடு அவங்களோட சேர்ந்து நல்லா ஒரு சாப்பாடு, ஒயிட் ரைஸ் வச்சு பிரியாணி சாப்பிடக்கூடாது.
இந்த பொங்கலுக்கு உங்களுக்கு ஒரு ரூல் புரியுதா? பொங்கலுக்கு யாரும் என்ன சாப்பிடக்கூடாது? பிரியாணி சாப்பிடக்கூடாது, புரியுதா? வெள்ளை சாதம், சாம்பாரோ தயிரோ ரசம் ஊத்தி தான் சாப்பிடணும். என்ன சாப்பிடக்கூடாது? பிரியாணி தொடக்கூடாது, புரியுதா? ஒயிட் ரைஸ் தான். அது ஒயிட் ரைஸ் நீ எது மிக்ஸ் பண்ணி வேணாலும் சாப்பிடு, ஆனா என்னதான் சாப்பிடணும்? ஒயிட் ரைஸ் சாப்பிடணும். பொங்கல் கொடுப்பாங்க, பொங்கல் சாப்பிடு, கரும்பு சாப்பிடு, இது 3 தான் நீ சாப்பிடணும், புரியுதா? நான் போயிட்டு பர்கர் சாப்பிடுவேன், பீட்சா சாப்பிடுவேன், பப்ஸ் வாங்கி சாப்பிடுவேன், இல்ல வேற ஏதாவது உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பிரியாணி எல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த 5 days உனக்கு ஹாலிடே வரும். 5 days வருதா? மண்டே ஸ்கூல் இருக்குது, சரிங்களா? மண்டே ஸ்கூல் இருக்குது, திரும்பியும் டியூஸ்டேல இருந்து உனக்கு ஃப்ரைடே வரைக்கும் லீவு வரும். அந்த ஹாலிடேல எல்லாம் இதைத்தான் சாப்பிடணும், புரியுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சா? ஓகே. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஓகே, God bless you. Thank you, Salya. Thank you.